முதல்வர் விஜயின் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு இனி ஊடகங்களை சந்திப்பது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கைஸ், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பிரஸ் மீட் பண்ணாத காரணம் விஜய் எப்ப பிரஸ் மீட் கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி சைடுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில இப்படி தான் டிசைட் பண்ணிருக்காங்களா, விஜய் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாதான் அவர் கொடுப்பாருன்னு டிசைட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே டிவிகே ஆட்சிக்கு வந்த உடனே முதல்லயே டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க எல்லாரும் ஐடியும் பாத்தீங்கன்னா தூக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. கோர்ட் இடைக்கால தடை போட்டிருக்கு. அரசியல் ரீதியான கருத்துக்களை கொண்ட எக்ஸ் பதிவுகளை நீக்குவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. சோ இது அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். திமுகவோட தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவோட தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி திருப்பியும் குத்தி காமிச்சிருக்காரு. திமுக கூட்டணி தயவால் தான் தாவேக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விஜய் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கு திமுக கொண்டு வந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துது. அது மட்டும் இல்லாம உரிமை தொகையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அமல்படுத்துவோம், அந்த 2500 ரூபாய் போறதுக்கான டிஸ்கஷன் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும் என முதலமைச்சர் விஜய். இது கூடவே ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு டாஸ்மாக மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை எடுத்து எல்லா நியூஸ் சேனலும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தாங்க எங்க டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. ஆனா ஆக்சுவலா அங்க விசிட் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க் ஓபன்ல தான் இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ தொடர்ந்து டிவிகே சைடுல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு. இருந்த கடை தான் இந்த கடை இன்னைக்கு வந்து எப்போதும் நார்மலா திறக்கிற மாதிரி திறந்து வியாபாரம் நடந்து தான் இருக்குது. இது மாதிரி தான் டிவிகே குரூப்ல வந்து இது மாதிரி தப்பான செய்திகளை வந்து பரப்புறாங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றது டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீமான் வந்து பிரஸ் மீட் கொடுக்காம போனாரு. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் பிரஸ் மீட் கொடுக்க முடியாது தம்பி, வேலையை பாருங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. சோ அந்த காண்டுல புதிய தலைமுறை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீமான் வந்து விஜய் பிரஸ் மீட் கொடுத்தாதான் இதுக்கப்புறம் சீமான் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. செய்தியாளர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். இது குறித்து விசாரித்த போது முதல்வர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்த பிறகு இனி ஊடகங்களை சந்திக்க சீமான் முடிவெடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வந்து எவ்வளவு ஒரு கொடூரமான எண்ணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். புதிய தலைமுறைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கலையா, அதனால அவதூறு எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்க மேல கேஸ் போட போறோம்டா, ரெடியா இருங்கடா அப்படின்ற மாதிரி. உடனே நியூஸை டெலீட் பண்ணிட்டானுங்க. என்னடா இது பொசுக்குன்னு டெலீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தான் கட்சி வட்டாரத்துல இருந்து நியூஸ் வந்தது, அப்புறம் டெலீட் பண்ணீங்க, அப்படியே வச்சுக்க வேண்டியதானே, இஷ்டத்துக்குன்னு அடிச்சு விடுறது. அதாவது உண்மை தகவலே இல்லாம ஒரு மீடியாவே செயல்படுது அப்படின்னா யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. யோசிச்சு பாருங்களேன். கட்சி வட்டாரத்துல சொன்னாங்களா விஜய் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாதான் சீமான் வந்து இதுக்கப்புறம் பிரஸ் மீட்டே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி விஜய் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு கருத்தை யாராவது சொல்லுவாங்களா? அப்ப விஜய் பிரஸ் மீட் கொடுத்தாதான் சீமான் பிரஸ் மீட் கொடுக்கணும்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சீமான் பிரஸ் மீட்டே கொடுக்க முடியாது. அது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் முதலமைச்சரா ஆயிட்டாரு, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து பிரஸ் மீட் கொடுத்தது இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு வன்மலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து பிரஸ் அவாய்ட் பண்றதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரஸ் மீட் பண்ணி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல ஃபுல்லா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு மீடியாவுமே பாத்தீங்கன்னா கண்டுக்கல, அவங்க பேரை கூட யூஸ் பண்ணல. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ வந்து இவங்களுக்கான அட்டென்ஷன் நம்ம இது கொடுக்கணும், நம்ம வேலையை பார்க்கலாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பிரஸ் மீட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுலயே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கட்சியில மேலிடத்துல இருக்கவங்களே அவங்க ட்விட்டர் ஐடியில அதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட மீடியா பசிக்கு வந்து நாங்க இறையாக முடியாது, எங்களுக்கு எப்ப ஒரு செய்தியை சொல்லணும்னு தோணுதோ அப்ப நாங்க கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறோம், நீங்க மைக் நீட்டுறப்பலாம் இதுக்கப்புறம் வந்து அண்ணன் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர விஜய் பேசினா தான் நாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்டிகே சைலன்ஸ் சொல்லவே இல்லை. இது மட்டும் இல்லாம சீமான் பேசின ஆடியோவும் நேத்து லீக் ஆயிருந்தது. அந்த ஆடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்கள் வந்து இந்த சீமா கவர்ச்சியில வந்து ஏமாந்துட்டாங்க ஜனங்க. சோ அதனால வந்து நம்மளுக்கான காலம் வரும், இன்னும் ஒரு 5 வருஷம் எல்லாம் களத்திலே நில்லுங்க, நம்மளுக்கான காலம் கண்டிப்பா வரும், மக்கள் இவரோட ஆட்சியில் 5 வருஷம் இருந்தா தான் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கண்டிப்பா தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலனாலும் அடுத்த எலெக்ஷன் நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெல்லுவோம். 5 ஆண்டுகள் இருக்க உனக்கு நீ அந்த களத்தை விட்டு வெளியேறாது. 5 ஆண்டுகள் வேலை செய்யும், மக்களோட மக்களா நில்லு. இது ஒரு திரை கவர்ச்சியில இது மாதிரி பண்ணிடுச்சு, சனாயமா இருந்துச்சு. அவர் ஆட்சியில உட்கார வைக்கணும், அப்புறம் அவர் ஆட்சியில வாழ்ந்து பார்த்துருவாங்கல்ல, அடுத்து நமக்கு தான் வாய்ப்பு. தைரியமா இருக்கு, களத்தை விட்டு வெளியேறாது.
ஆனா மீடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் பிரஸ் மீட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவனுங்களே ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இதோட முக்கியமான விஷயம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு எடுத்த முதல் நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க, சோஷியல் மீடியால அவங்க எதிராக பேசுறாங்க, இவங்க எல்லாரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததான் முதல் நடவடிக்கை. சோ அவங்க ஐடிஸ் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சோ இதுக்கு வந்து கோர்ட் வந்து இடைக்கால தடை வந்து போட்டிருக்கு. அரசியல் ரீதியான கருத்துக்களை கொண்ட எக்ஸ் பதிவுகளை நீக்குவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது இதுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்கு. எப்படி அரசியல் பேசினா நீங்க வந்து முடக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி விளக்கம் கேட்டிருக்கு. ஏன்னா இங்க வந்து அவதூறு பேசுறது வேற, ஆபாசமா பேசுறது வேற. அதை விட்டுட்டு ஒரு கருத்தையே வைக்க கூடாது, டிவிகேவுக்கு எதிரான ஒரு கருத்தையே வைக்க கூடாது, அந்த ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடக்கிறது எந்த விதத்துல நியாயம், அது அநியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 நாள் முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ கோர்ட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இடைக்கால தடையும் போட்டிருக்கு. இது வந்து நிறைய பேர் எடுத்து என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா இது வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. நீதி வென்றது. தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே காவல்துறையை தன்னுடைய ஏவல் துறையா பயன்படுத்தி முதல் வழக்கு என் மேலையும் அண்ணன் மாரிதாஸ் மேலே போட்ட வழக்குக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. விஜயண்ணா அவ்வளவு பயமானா? ரூட் மாஃபியா வச்சுக்கிட்டு என்னோட சேனல் இன்ஸ்டாகிராம்ல முடக்குனீங்க, ரிப்போர்ட் அடிச்சீங்க, பேஸ்புக்ல என்னோட சேனல்ல முடக்குனீங்க, அதனால நான் ட்விட்டர் பக்கம் போனேன், உடனே என் மேல வழக்கு போட்டீங்க. அவ்வளவு பயமானா? சொல்லு நான் தம்பிக்கிட்ட. சோ இதுக்கப்புறமும் சொல்றேன், டிவிகேஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஏன்னா டிஎம்கே இதே தான் பண்ணிட்டு இருந்தது. அவங்களுக்கு எதிராக யாருமே பேச முடியாது. அதாவது அவங்க நல்லவங்கன்னு பேசுற வரைக்கும் அவங்க எல்லாம் நல்லா வாழுவாங்க. ஆனா டிஎம்கே பண்ற தப்பை சுட்டி காட்டினா போதும் உடனே அவங்க ஐடியா பிளாக் பண்றது, ரிப்போர்ட் பண்றது, என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு அராஜகத்தை பண்ணுவாங்க. டிவிகே வந்த 2வது நாளே அது பண்ணுச்சு. அதுதான் எனக்குலாம் ஹைலைட்டா இருந்தது. எப்பட்றா வந்து 2வது நாளே எப்பட்றா இது இறங்குவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கோர்ட் இப்போ இடைக்கால தடை போட்டிருக்கு. இதுவே ஒரு அசிங்கம் தான். அதனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தாவேக ஆட்சி அமைக்கிறது திமுகவோட தயவுல தான், திமுகவோட கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பியுமே சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ திமுக கொண்டு வந்த அந்த திட்டங்களை வந்து அமல்படுத்துறாரு. இன்னைக்கு மாணவர்களுக்கான உதவித்தொகையை போட்டிருக்காரு, மகளிர் உதவித்தொகையும் கூடிய சீக்கிரத்தில் போடப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் நேற்று சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 7ஆம் தேதி ஆயிடுச்சு, 15ஆம் தேதிக்குள்ள காசு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க, உரிமை தொகையும் கூட சீக்கிரம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ திமுக கொண்டு வந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னும் போது திமுக ஆட்சி தான் நடக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி திமுக சைடுல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு இந்த மாத தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாயை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் தற்போது வரவு வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கையை பார்க்கிறோம். கூடுதல் தகவல். அதுக்கப்புறம் டாஸ்மாக்ல இதுக்கப்புறம் 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சரக்கு விற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாசிபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது டிவிக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இதே ரூல கொண்டு வந்தாங்க. டாஸ்மாக் நிர்வாகத்திட்ட வந்து 21 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அதுக்கு உட்பட்டவங்களுக்கு விற்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அமல்படுத்தவும் முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அமல்படுத்த முடியல. யோசிச்சு பாருங்களேன், அங்க போயிட்டு ஆதார் கார்டு கொடு அப்படின்னா மூஞ்சில ஏதாவது கழுத்துக்கு அடிச்சிருவான் அந்த அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சில பேர் போதையில போவானுங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நிதானமே இல்லாம தான் அங்க நடந்து பானுங்க. அந்த இடத்துல போயிட்டு ஆதார் கார்டு கொடுங்க, நான் ஏஜ் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்க அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரியல. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மதுபானங்களை விற்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஏன்னா உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்தா டாஸ்மாக மூடிட்டு தானே போகணும். அதை விட்டுட்டு இது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து எப்படி சொல்றது, மக்கள் இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறீங்களா? எனக்கு அதுதாங்க புரியல. மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தா மூடிடணுங்க, அதை மூடிடணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை மூடாமல் அதில் வந்து நாங்கள் டைமிங்கை குறைக்கிறோம், கடையை குறைக்கிறோம், அதே மாதிரி இதில் ஏஜ் லிமிட்டை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதெல்லாம் யாருக்கு அதில் பூ சுற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஆட்சியுமே இதான் பண்ணுது. கடைசியில் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, திமுக அதிமுக தாவேக அப்படின்னு ஒவ்வொரு கட்சி மாறினாலும் சரி அங்கே ஆட்சி முறை மட்டும் மாறவே மாட்டுது. மக்கள் தான் கடைசியில் ஏமாந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா எல்லாரும் வந்தாலும் திருப்பி அதே லூப் மோட்ல திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது, ஏன் டாஸ்மாக மூடிட்டு மாற்று பொருளாதாரத்தை நோக்கி போக வேண்டியதானே? 50,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து வருதா? சோ அது இல்லாம மாற்று பொருளாதாரத்தை நோக்கி போங்க. வேற எதுல வந்து நம்மளுக்கு ரெவன்யூ அதிகமா வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து பால் பொருளாதாரத்துக்கு போகணும்னா அதுக்கு போங்க. 1.5 லட்சம் கோடி அதுல இருக்குன்றாங்களே, அப்படின்னும் போது அதை நோக்கி போலாமே. அதை போறதை விட்டுட்டு இந்த 50,000 கோடி வச்சுக்கிட்டு இன்னும் மக்கள் வந்து குடிக்க வச்சு எனக்கு புரியல. அதுல வந்து இதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்தா மக்களுக்கு அப்படியே நல்லது பண்றதா நினைப்பாங்களா? எனக்கு புரியல. அதாவது உங்க கட்சியை சார்ந்தவங்க இது முட்டு கொடுக்கலாம். இப்ப ஏஜ் லிமிட் இது பண்ணிட்டாங்க, 500 கடையை வந்து குறைச்சிட்டாங்க.
மது விலக்கு கொண்டு வரணும். டோட்டலா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இழுத்து மூடுங்க. அதை மூட முடியாதா? ஒரு கவர்மெண்ட் நினைச்சா பண்ண முடியாதா? அதை பண்ணலாமே. ஆனா அதை பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு 4-5 அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டு மக்களை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறது. என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை கொண்டு வரது, கடையை குறைக்கிறது, டைமிங்கை குறைக்கிறது, இதெல்லாம் காதுல பூ சுத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்றாங்கல்ல இந்த மாதிரி கடையை மூடுறது, இது வந்து மூடப்படுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருந்தது. ஒரு பிரின்சிபல் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல 40 வருஷமா இருந்த கடையை வந்து மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து vlog ஒன்று போட்டிருந்தாங்க. அது நியூஸ் சேனல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தாங்க. பாலிமர், தந்தி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தாங்க என்னோட டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. ஸோ அவங்க போட்டுட்டு நான் கூட நினைச்சேன் ஓகே உண்மையிலே மூட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ வருது, அதே கடையை போய் காமிக்கிறாங்க, ஓப்பனில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடை பூட்டு போட்டிருக்கோம், மூடிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க போல, அதனால வீடியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிற்கிற இடம் வந்து நேற்று ஒரு அம்மா வந்து பேசினாங்க, கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்த கடை வந்து மூடிட்டாங்க, அதனால டிவிகே கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னாங்க. இது வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 வருஷமா இருந்த கடை தான். இந்த கடை இன்னைக்கு வந்து எப்போதும் நார்மலாக திறக்கிற மாதிரி திறந்து வியாபாரம் நடந்து தான் இருக்குது. இது மாதிரி தான் டிவிகே குரூப்ல வந்து இது மாதிரி தப்பான செய்தியை வந்து பரப்புறாங்க. இதனால வந்து கவர்மெண்ட் நல்ல பேர் வரும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்றாங்க. ஆனால் தப்பான தகவல் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. ஏன்டா இப்படி உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே 3ன்னு சொல்லுங்க. இல்லை எதுக்கு இந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறாங்களா நியூஸ் மீடியா. சரி அப்போ இதையும் எடுத்து போட வேண்டியது தானே. அடுத்த வீடியோ வந்ததுல இந்த மாதிரி வந்து அது மூடலை, அது இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு. அதாவது இவங்க ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒன்று போட்டாங்க, தெரிஞ்சு போட்டாங்களோ தெரியாமல் போட்டாங்களோ. ஸோ மீடியா சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிடுச்சு. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா தப்புன்னு தெரிஞ்சுட்டா திருப்பி அதுக்கு இன்னொரு நியூஸ் ஒன்று வருதுல, இல்லை அது இன்னும் ஓப்பனில் தான் இருக்குன்னு அதை எடுத்து போகணும். அதை போட மாட்டாங்க. இவங்க ஒன்லி அரசாங்கத்துக்கு பாசிட்டிவான நியூஸ் தான் போடுவாங்க. எது உண்மையா அதை போடணும். அது என்ன பாசிட்டிவான நியூஸை போடுறது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட்டிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா பிராக்டிக்கலா பார்க்க முடியுதானா? பார்க்க முடியல. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அது வந்து 1 மந்த் கழிச்சு நம்மளுக்கு தெரியும். ஓகே விஜய் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் வந்து அமலுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றது 1 மந்த்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்னன்னா இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு, ஒரே நாளில் மாற்றம், அதிரடி மாற்றம், என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் ஒரு முக்கியமான மேட்ரு, டாஸ்மாகில் இந்த 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அப்படின்றத தொடர்ந்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோ பார்க்க முடியுது. அதுக்கு வந்து டாஸ்மாக் நிர்வாகம் சொல்லியிருக்கு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி காசுலாம் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிக்கையை விட்டுருக்காங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுவுக்கு பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சோ அமலுக்கு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நியூஸ்ல எல்லாமே ஃபிளாஷ் ஆகுது, நியூஸ்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு பார்க்கும்போது, அப்படியா இப்படியா, ஐயோ இதுவா, அதிரடி மாற்றமா, ஆஹா சூப்பர்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு ½ அன் அவர் கழிச்சு ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா தான் தெரியுது, அடடே இது எல்லாமே டப்ஸாவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நியூஸ் சேனலை பார்த்து மக்களே ஏமாந்துடாதீங்க, ஃபேக் நியூஸ் போகிறதுல 1ஆம் நம்பரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு யூடியூப்ல கண்டென்ட் போடும்போதே நம்மளே கொஞ்சம் ஓகே இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி தேடுறோம். ஆனால் நியூஸ் சேனல் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா போட்டுருவாங்களா அப்படி. அதுவும் அந்த சீமான் அவர் விஷயத்தில் பண்ணாங்க பாருங்க, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை பார்க்காம போயிட்டாராம், அவர் வந்து கண்டுக்காம போயிட்டாராம். உடனே விஜய் பேட்டி கொடுத்தா தான் நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சியில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்தீங்க, எப்போ உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.